குட் மார்னிங் டு ஆல். வாங்க, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சாட்டர்டே நம்ம வேறு எதுவும் செய்ய மாட்டோம், சாம்பார் தான். சிம்பிளான ஒரு சாம்பார் பார்ப்போம். இன்றைக்கி பசங்க மாங்காய் சாம்பார் கேட்டிருந்தானுங்க. அந்த மாங்காய் சாம்பார், மாங்காய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக தான் அந்த ரெசிபி. யூஸ்வலான தாளிப்பு தாங்க. எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய், கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் தக்காளியோடு நான் பச்சை மிளகாய் சேர்ப்பேன். இப்படி இந்த ரெண்டு காம்போ போடுறப்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோன்னாக்க தக்காளி நல்லா குழைய இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை போடுறோம். மாங்காயை ஃபஸ்ட்டே போடக்கூடாது, போட்டாக்க ஃப்ளேவர் கிடைக்காது, அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்ல ஒரு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் கத்திரிக்காய்க்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நான் பருப்பு தண்ணி தான் எடுத்து வைப்பேன். இங்கிட்ட பசங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதை பார்த்துட்டு வரதுக்குள்ளே பருப்பில் இருக்க தண்ணிலாம் சுண்டிடுச்சு. அதனால் நான் யூஸ்வலான வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், இந்த தண்ணியிலேயே மிளகாத்தூள், நான் கடையில் மிளகாத்தூள் வாங்க மாட்டேன் சாம்பாருக்கு. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் மிளகாத்தூள் தான். சாம்பார் மிளகாத்தூள் போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பு இதோட கலந்து பருப்பை ஊற்றி அதுவும் ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் புளி தண்ணி, அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். புளி தண்ணி விட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் போடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் மல்லி இலை இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கியாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் சாம்பார் இப்படி தான் வைப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மாங்காய் சாம்பார் வச்சேன். சரி, ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்கள் வீட்டில் நீங்களாம் சாம்பார் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையல் குக்கிங் யாருக்கெல்லாம் பிடிக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சாம்பார் பாருங்கள், நல்லா தலைன்னு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. என் பையனோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாங்காய் சாம்பார். நான் மோஸ்ட்லி பொரியல் தனியாக அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்க, பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் அந்த சாம்பாரில் இருக்க காய் சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த ஒரு காய் சாப்பிட்றப்ப பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தின்னு அம்மா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவனுங்களுக்குன்னு தனியாக குக் பண்ணாமல் நமக்கு என்ன சமைக்கிறோமோ அதையே கொடுத்து பழகும்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறது. மற்றபடி ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்குவேன். சாப்பாடு மட்டும் ரொம்ப ஹெவியாக கொடுக்க மாட்டேன். நார்மலாக என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதையே கொடுத்து வளர்க்குறேன். உங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ரோட்டீன் ரிச்சாக்கானாக்க கண்டிப்பாக நம்ம சமைக்கிற எல்லா விஷயத்துலையும் ப்ரோட்டீன் ரிச்சு தாங்க. எதுலேயுமே ப்ரோட்டீன் இல்லாமலாம் இல்லை. நம்ம சாப்பிட்றத பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளர்த்தாலே வாந்தி வைத்தாலும் இல்லாமல் குழந்தைங்க நார்மலாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.